டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக நாகர்கோவிலில் மார்க்சிஸ்ட் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாத யாத்திரை நடத்த முயற்சி. அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நேற்று பாத யாத்திரை நடத்த முயன்ற மார்க்சிஸ்ட் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். சிபிஐ-எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் CM பால்ராஜ் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இன்றைய தினம் டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், சிவப்பு நட்சத்திரம் பாத யாத்திரை நடத்துகிறது. இந்த பாத யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி தரவில்லை. பாத யாத்திரை நடத்துவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை துச்சமென தூளாக கருதி மிதிக்கிறது எடப்பாடி அரசு. இன்றைய தினம் நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். அம்பானிக்கும் அதானிக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அடிமாட்டு விலையில் வாங்கி கோடவுனில் பதுக்கி வைத்து தன்னுடைய விருப்பம் போல் விற்பனை செய்வதற்கு வழிவகை செய்திருக்கிறது இந்த வேளாண் சட்டம். இந்த சட்டம் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.